டிஎன் காசா பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிகிட்ருக்கீங்களா? பட் சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியுமா? நீங்கள் செலக்ட் பண்ண காலேஜஸில் உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகும்? அலாட்மெண்ட் வந்தோடனே என்ன பண்ணணும்? அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட், டிக்ளைன் ஆர் எக்ஸிட். இந்த ஆப்ஷன்ஸில் எதை சூஸ் பண்ணணும்? சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சதுலேருந்து ஃபைனலாக காலேஜ் அட்மிஷன் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் உள்ள என்டையர் ப்ராசஸை இந்த வீடியோவில் சிம்பிளாக பார்க்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக கவுன்சிலிங் அத்தாரிட்டி அலாட்மெண்ட் ப்ராசஸை கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கொடுத்த காலேஜ் ப்ரிஃபரன்சஸ் அண்ட் உங்கள் ரேங்க் பேஸ் பண்ணி அவைலபிள் சீட்ஸில் உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆகும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் காலேஜஸை எந்த ஆர்டரில் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அலாட்மெண்ட் ரிசல்ட் வரும்போது உங்கள் ப்ரிஃபரன்ஸில் இருக்கிற காலேஜஸ்லேருந்து ஒரு காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகியிருக்கும். அலாட்மெண்ட் ரிசல்ட் வந்தோடனே ஃபர்ஸ்ட்டாக உங்கள் அலாட்மெண்ட் டீட்டெயில்ஸை செக் பண்ணுங்கள். எந்த காலேஜ் அலாட் ஆகியிருக்கு, எந்த கோர்ஸ் அண்ட் போர்ட்டலில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. சீட் அலாட்மெண்ட் வந்துடுச்சுன்னா இம்மீடியேட்டாக காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணணுன்னு அர்த்தம் இல்லை. அலாட்மெண்ட் வந்த அப்புறம் உங்கள் கரண்ட் சுச்சுவேஷனுக்கு சூட்டபிளான நெக்ஸ்ட் ஸ்டெப்பை செலக்ட் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு அலாட்டான காலேஜ் பிடிச்சிருக்கு அண்ட் இந்த காலேஜில் தான் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு போர்ட்டலில் கேட்குற கன்ஃபர்மேஷன் ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் அஃபீஷியலாக கொடுத்துருக்க டேட்குள்ளே அலாட்டட் காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணி அட்மிஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணிவிட்டு சும்மா இருக்கக்கூடாது. அலாட்மெண்ட் அக்செப்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் காலேஜ் ரிப்போர்ட்டிங் அண்ட் அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஆனால் உங்கள் சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆகிடுச்சு, பட் இதுக்கு மேலே உள்ள டாப் ப்ரிஃபரன்ஸில் உள்ள காலேஜஸ்லாம் சான்ஸ் இருக்கான்னு பார்க்கணுன்னு நினச்சா இந்த அப்வர்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். சிம்பிளாக சொல்லணும்னா கரண்ட் அலாட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஹையர் ப்ரிஃபரன்ஸில் காலேஜ் கிடைக்குமான்னு கண்டினியூ பண்ண இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். அப்வர்ட் ரிசல்ட் வந்தோடனே பெட்டர் ப்ரிஃபரன்ஸ் கிடச்சிருக்கா, சேம் காலேஜ் கண்டினியூ ஆகுதா, இல்லை வேறு அலாட்மெண்ட் வந்திருக்கான்னு பார்த்துட்டு போர்ட்டலில் கொடுத்துருக்க நெக்ஸ்ட் ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு அலாட்டான காலேஜ் வேண்டான்னா, கவுன்சிலிங்கில் கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லைன்னா, அப்ளிகேபிளாக இருந்தால் டிக்ளைன் ஆர் எக்ஸிட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இது ஜஸ்ட் இந்த காலேஜ் வேண்டான்னு சொல்கிற ஆப்ஷன் மட்டும் இல்லை, கவுன்சிலிங் ப்ராசஸ்லேருந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிற ஆப்ஷன். ஸோ டிக்ளைன் ஆர் எக்ஸிட் செலக்ட் பண்ண முன்னாடி அஃபீஷியல் இன்ஸ்ட்ரக்ஷனில் ஃப்யூச்சர் ரவுண்ட்ஸ்க்கு என்ன ஆகும்னு செக் பண்ணுங்கள். புரியாமல் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதை விட அந்த ஆப்ஷன் என்ன ரிசல்ட் க்ரியேட் பண்ணணுன்னு புரிஞ்சுட்டு செலக்ட் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அலாட்மெண்ட் வந்த மூமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் உங்கள் சுச்சுவேஷனை பாருங்கள். காலேஜ் பிடிச்சிருக்கு, ஜாயின் பண்ண ரெடினா அக்செப்ட் அண்ட் ஜாயின். கரண்ட் சீட் ஓகே, பட் பெட்டர் ப்ரிஃபரன்ஸ்க்கு ட்ரை பண்ண விரும்புகிறீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். சீட் வேண்டாம், கவுன்சிலிங் கண்டினியூ பண்ண வேண்டான்னா டிக்ளைன் ஆர் எக்ஸிட். இந்த டிசிஷன் எடுத்ததுக்கப்புறம் உங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் ரிப்போர்ட்டிங் அண்ட் அட்மிஷன் சைட்க்கு போகும். சப்போஸ் நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ அலாட்டட் காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும். அலாட்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுக்குற டேட் அண்ட் டைம்குள்ளே காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள். காலேஜுக்கு போகும்போது லாஸ்ட் மினிட்டில் டாக்குமெண்ட்ஸை தேடாமல் பிஃபோர் ஹேண்ட் எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், அலாட்மெண்ட் ஆர் கன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் அட்மிஷனுக்கு காலேஜ் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரெக்வயர்டு ஃபோட்டோ காப்பீஸும் ரெடியாக வச்சுக்கிறது பெட்டர். எக்ஸாக்ட் டாக்குமெண்ட் லிஸ்ட்டுக்கு அஃபீஷியல் அட்மிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அலாட்மெண்ட் வந்தது மட்டும் அட்மிஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இல்லை. அலாட்மெண்ட் வந்த அப்புறம் ரெக்வயர்டு கன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் பண்ணி அலாட்டட் காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணி டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணிவிட்டு அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணணும். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் சூஸ் பண்ணியிருந்தால் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணும்போது போர்ட்டல் அண்ட் அஃபீஷியல் அப்டேட்ஸை ரெகுலராக செக் பண்ணுங்கள். ரிசல்ட் வந்த உடனே உங்கள் அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸை செக் பண்ணுங்கள். பெட்டர் காலேஜ் அலாட் ஆகியிருந்தால் அதுக்கு ரிலேட்டான நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். சேம் அலாட்மெண்ட் கண்டினியூ ஆகியிருந்தால் போர்ட்டலில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சிடுச்சு, நெக்ஸ்ட்டு ரிசல்ட் வர வரைக்கும் போர்ட்டல் ஓப்பன் பண்ண வேண்டாம்னு இருக்கக்கூடாது. கவுன்சிலிங்கில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், அலாட்மெண்ட் ரிசல்ட்ஸ், கன்ஃபர்மேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் செக் பண்ணிகிட்டே இருங்க. ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அண்ட் இமெயிலில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வருதான்னு செக் பண்ணுங்கள். போர்ட்டல்லையும் ரெகுலராக செக் பண்ணுங்கள்.
எஸ்பெஷலி ஒரு டெட்லைன் மிஸ் ஆனால் கூட ப்ராப்ளம் வரலாம். ஸோ அலாட்மெண்ட் வந்த அப்புறம் லேட்டர் பார்த்துக்கலான்னு விட்டுடாதீங்க. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், அலாட்மெண்ட் ரிசல்ட் வந்தோடனே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணாமல் அவங்க ஓன் அலாட்மெண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் அஃபீஷியல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி டிசிஷன் எடுங்க. பிகாஸ் உங்கள் அலாட்மெண்ட் சிச்சுவேஷனுக்கு கரெக்டாக இருக்கிற ஆப்ஷன், இன்னொரு ஸ்டூடெண்ட்க்கு சேமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஓவராலாக சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சதுலேருந்து ப்ராசஸ் எப்படி போகும்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் காலேஜ் ப்ரிஃபரன்சஸ் சப்மிட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த காலேஜ் ப்ரிஃபரன்சஸ் அண்ட் உங்கள் ரேங்க் பேஸ் பண்ணி அவைலபிள் சீட்ஸில் உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆகும். அலாட்மெண்ட் ரிசல்ட் வந்தோடனே உங்கள் காலேஜ் அண்ட் அலாட்மெண்ட் டீட்டெயில்ஸை செக் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் சிச்சுவேஷனுக்கு சூட்டபிளான ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். காலேஜ் பிடிச்சிருந்தா அக்செப்ட் அண்ட் ஜாயின், பெட்டர் ப்ரிஃபரன்ஸ்க்கு ட்ரை பண்ணணும்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட், சீட் வேணான்னா டிக்ளைன் ஆர் எக்ஸிட். ஃபைனலாக அலாட்டான காலேஜ்க்கு ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸோட காலேஜ்க்கு போய் ரிப்போர்ட் பண்ணி அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணணும். சிம்பிளாக இந்த ஃப்ளோ சார்ட்டை பார்த்து ரிமெம்பர் பண்ணுங்கள். இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சதுலேருந்து ஃபைனலாக காலேஜ் அட்மிஷன் வரைக்கும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஓவரால் ஃப்ளோ. டிஎன்காசா பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.